ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒருத்தர் கடவுளை ரொம்ப அதிகமாக கும்பிடுற ஒருத்தருக்கு கடவுளை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவர் கடவுள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கடவுளே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்ட்டு. கடவுளை என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இன்றைக்கே எனக்கு ரொம்ப மோசமான வழி இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்கல, ஆமாம், நான் வழக்கமாக சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். இன்றைக்கின்னு பார்த்து லேட் ஆகிடுச்சு. ஆமாம், நீ லேட்டாக தான் எழுந்த, என்னை கூட கும்பிடாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எழுந்து சீக்கிரம் கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டு வெளியில் பைக் எடுக்கலான்னு பார்த்தா பைக் பஞ்சர் ஆகிடுச்சு. ஆமாம் தெரியும் அப்படின்றார் கடவுள். பைக்கு பஞ்சர் ஆனதுனால சரி பஸ்ஸில் போகலான்னு போனேன். பஸ்ஸில் செம்ம கூட்டம். வழியில் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி ரோடு டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் நான் ஆஃபீஸ்க்கு 1 மணி நேரம் லேட்டாக தான் போனேன். ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி மதியம் லேட்டாக போனதுனால மதியம் சாப்பிடவும் லேட் ஆகிடுச்சு. கேண்டீனுக்கு போனால் சாப்பாடும் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ கிடச்சதை சாப்பிட்டு வேலையை பார்த்தேன். திரும்ப சாயந்தரமாக கிளம்பணும். அதுக்கிடையில் நான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்காக ஃபோன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஈவினிங் அவங்க கால் பண்ணாங்க பர்சனல் லோன் அப்ளை பண்ண இடத்துலேருந்து. ஆனால் அது எடுக்கிறதுக்குள்ளே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஆமாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ திரும்ப பஸ்ஸை பிடிச்சி இன்னைக்கு கூட்டத்தில் ஈடுபட்டு எப்படியோ வீட்டுக்கு ஏசி போட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசி போடுறதுல ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏசியும் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏசி ஒர்க் ஆகலை. இன்றைக்கி எனக்கு எதுவுமே சரியில்லை. அப்போது இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் உன்னை கும்பிடலை, அதுக்காக எனக்கு இவ்வளோ மோசமான நாளை எனக்கு நீ கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த கடவுள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு பலமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி ஆக்சுவலாக உன்னோட கர்மா படி என்ன நடந்தது அப்படின்னா, மரணதேவன் உன்னை நெருங்கி வந்தார். உன்னை அவர் கூட கூட்டிகிட்டு போக இருந்தார். இத்தனை நாளாக நீ என்னை கும்பிட்ட பார்த்தியா, அந்த ஒரு இதுக்காக நான் மரணதேவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன், வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் உன்னை சீக்கிரம் எழுந்திரிக்க விடக்கூடாதுன்னு உன்னை நான் தூங்க வச்சேன். எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் தூங்க வச்சேன். அதே மாதிரி பைக்கில் நீ போயிருந்தேன்னா பைக் அந்த பிரேக் பிடிக்கிற ஒயர் கட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் உன்னை பைக் பஞ்சர் பண்ணேன். நீ போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தேன் இல்லையா, அது ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வந்ததுனால ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இதே நீ பைக்கில் போயிருந்தேன்னா அந்த ஆம்புலன்ஸ் உன்னை பைக்கில் தான் இடிச்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல நீயும் இறந்துருப்ப. உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் பைக்கை பஞ்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆஃபீஸில் மதியம் சாப்பிட லேட் ஆகிடுச்சி, சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாப்பாடு பார்த்தோன்னா கடைசி சாப்பாடில் எலியை கொல்றதுக்காக வச்சுருந்த விஷம் அந்த சாப்பாட்டில் கொட்டிடுச்சு. அதை நீ சாப்பிட்டதுன்னா நீ செத்துருப்ப. அதனால தான் உன் சாப்பாடு கிடைக்க விடாமல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு நீ பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தப்ப உனக்கு ஃபோன் வந்தப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொன்னேன். அவங்க உன்னோட பிரச்சனையில் மாட்டி விட பார்த்தாங்க. பர்சனல் லோன் சொல்லிவிட்டு உன்னோட பிரச்சனையில் மாட்டி விட பார்த்தாங்க. ஸோ அதுலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த டைமில் உன்னோட ஃபோனை நான் ஆஃப் பண்ணேன். உடனே கேள்வி கேட்டவனுக்கு ஒரு செகண்ட் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அப்போ வீட்டில் எனக்கு ஏன் நடக்குதுன்னு சொல்லி கேட்கல. வீட்டில் ஏசி பார்த்தோன்னா அந்த எர்த்து கோளாறுனால அந்த ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு. சப்போஸ் நீ எப்போவுமே நீ என்ன பண்ணுவ, ஃப்ரெஷ் ஆகிட்டு நீ ஈரக்கையோடு தான் தொட்டிருப்ப. அப்போ உனக்கு தூக்கி போட்டிருக்கும். அதனால தான் நான் ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த காரணத்தினால தான் உனக்கு இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கடவுள் சொல்வார், இத்தனை ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றுனீங்களே, அப்போது என் கல்யாணத்தன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கடவுளை சொல்கிறாரு, மகனே, நீ சாமி கும்பிட ஆரம்பித்ததே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே.
கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை கும்பிடல, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே என்னை கும்பிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இது சும்மா ஒரு சிரிப்பாகவும் இருக்கலாம், ஆனால் இதில் வந்து சிந்திக்கிற விஷயமும் இருக்குது. அதாவது நம்ம எப்போவுமே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடவுளை நொந்துக்கிறோம். ஏண்டாப்பா இப்படி என்ன படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற, வாழ்க்கையை கொடுத்துட்டு ஒழுங்காக வாழ விடலை அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வந்து நொந்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த டைமில் என்ன நடக்கணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அந்த டைமில் நமக்கு தேவையானதை கடவுள் நமக்கு கொடுக்காம விட மாட்டார். அது வரைக்கும் நம்ம எல்லோரும் பொறுமையாக இருப்போம். கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறத விட அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும் அதையும் கொஞ்சம் நம்ம யோசித்து அதுபடி நம்ம செயல்படுவோம். இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.